வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் யூனிட்ல இருக்கிற 10th சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? 10th சம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 9th சம் வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன். அந்த 9th சம் வரைக்குமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியோட கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நீங்க 9th சம் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு 2 என்ட்ரிஸ் வந்து ரிப்பீட்டட் என்ட்ரிஸா இருக்கும். தட் இஸ் commenced business with cash, இது repeated. Purchased goods from Subhas on credit, இதுவும் repeated. Sold goods to Ramu on credit, இதுவும் repeated. Ramu paid the amount through check, இதுவும் repeated. And then இது எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசா இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுமே படிக்காம எக்ஸாமுக்கு போனால் கூட அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்தா கூட உங்களால் ஈஸியாக 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி தானே? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது. நீங்கள் ஜேர்னல் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் லெஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸு கரெக்டாக போட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹரி. அப்போ இவங்க தான் என்னது? ஸ்டெப் 1. ஓகேவா? ஹூ இஸ் a dealer in sports item 2017 January. ஓகே, அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஹரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சா? செகண்ட் ஸ்டெப் வந்து இதுவா? டேட், பர்டிகுலர்ஸ், LF இஸ் நத்திங் பட் லெஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட். இந்த ஃபார்மேட் எழுதியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ளே போகலாம். டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 1. அப்போ 1 January 2017 என்ன கொடுத்துருக்காங்க? இது ரிப்பீட்டட் என்ட்ரி தான், உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். commenced business with cash, அதாவது வந்து பிஸ்னஸை கேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அக்கௌண்ட் வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா எப்பவுமே கார்னரில் தான் வரும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ? ₹50,000. ஓகே, நீங்கள் இந்த சம் மாடல்ஸ் நல்லா பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர சம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சம்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நரேஷன் என்ன எழுதுவீங்க? பீயிங் commenced business with cash. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சு. இப்போ செகண்ட் என்ட்ரி என்ன இருக்குது? purchased goods from Subhas on credit. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், உங்களுக்கே அது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இதோட 5 சம்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, அப்படி தானே? எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய சம்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் எப்போவுமே டெபிட் சைட் மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ என்னது? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சுபாஷ். சுபாஷ் வந்து ஏதோ ஒரு குட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ண விஷயம் என்ன ஆகிடும் இந்த இடத்துல? அதாவது இப்போ இவன் தான் யாரு? சுபாஷ். ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்போது இவன் கடையில் இருக்கிற பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் வந்து யார்கிட்ட வந்துடும்? உங்கள்கிட்ட வந்துடுமா? அப்போ பர்ச்சேஸ் வந்து உள்ளே வருதா? இவன் கடையை விட்டு பர்ச்சேஸ் என்ன பண்ணிடும்? வெளியில் போயிடும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன என்ட்ரி? 2/1/2017 purchases account data to purchases account data to Subhas account. ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹20,000. purchases account data to Subhas account. ஓகேவா? நெக்ஸ்ட் நரேஷன் எழுதலாமா? பீயிங் purchased goods from Subhas on credit. ஓகே, செகண்ட் என்ட்ரி முடிஞ்சிச்சு. தேர்ட் என்ட்ரி பார்ப்போமா? இதுவுமே ரிப்பீட்டட் என்ட்ரி தான். டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 4/1/2017 sold goods to Ramu on credit. sold na enadhu? is nothing but sales. Sales always comes in credit side. Okay va? Sales always comes in credit side. நான் நேத்து சம்லே சொல்லிருப்பேன், purchase na debit. Purchase always comes in debit.
purchase return always comes in credit. ஓகேவா? sales always comes in credit and also sales return always comes in debit. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டை நீங்க மறக்காம பார்த்துக்கணும். ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? ராமு அக்கவுண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட்னு வருமா? குட், கரெக்ட். ஏன் அப்படின்னா சோல்டு அந்த சேல், ராமு வந்து ஒரு விஷயத்த சேல் பண்ணியிருக்கான் அப்படித்தானே? அப்போ சேல் பண்ண விஷயம் என்ன பண்ணதோ ராமுவை விட்டு வெளியில போயிடும். ஓகேவா? ராமு அக்கவுண்ட் டேட்டா டு ராமுஸ் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கவுண்ட் rupees 15,000. ஓகே, நரேஷன் எழுதணுமா? being sold goods to Ramu on credit. on credit. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி போலாமா? நெக்ஸ்ட் என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 8/1/2017. இப்போ இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்துக்கோங்க. ராமு paid the amount through check. செக்லாம் எதில் வரும்? பேங்க்ல வந்துடும் அப்படிதானே? செக்கு, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இசிஎஸ் இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் வந்துருமா? அப்ப என்னது? ராமு பெய்டு எதை பெய்ட் பண்ணியிருப்பான்? கேஷ் தான் பெய்ட் பண்ணியிருப்பான். இப்போ என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டு ராமு அக்கவுண்ட். ஏன்னா யார் பெய்ட் பண்ணது? ராமு. ஓகேவா? அப்போ என்ன அக்கவுண்ட்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டு ராமு அக்கவுண்ட். ஓகேவா? இப்போ அமௌண்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. ஓகே, sold goods to Ramu on credit எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. ஓகேவா? அதை என்ன பண்ணியிருக்காங்க? பேங்க் மூலியமா பெய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ the சேம் அமௌண்ட் தான் இங்கே வரும். எவ்வளோ? 15,000. ஓகே, அடுத்தது பாருங்க. செக் ரிசீவ்ட் ஃப்ரம் ராமு. வாங்கின செக்கை என்ன பண்ணுறாங்க? திருப்பி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஸோ அதே அமௌண்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? அதாவது sold goods to Ramu on credit rupees 15,000. amount Ramu paid the amount through check. ராமு வந்து என்ன பண்றான்? அமௌண்ட்டை செக் மூலமா பே பண்றான். எவ்வளோ? the same 15,000. check received from Ramu is deposited in the bank. அதை என்ன பண்றான்? பேங்க்ல போய் டெபாசிட் பண்றான். the same amount rupees 15,000. அப்போ ஓகேவா? என்ன வரும்? rupees 15,000. என்ட்ரி புரியுதா? நரேஷன் எழுதணுமா? being Ramu paid the cash through check. Ramu paid the cash through check. ஃபுல்லா எழுதிக்கோங்க நீங்க. ஓகே, எனக்கு இங்க இடம் பத்தல, ஸோ நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி, செக் received from Ramu and deposited with the bank. அப்ப என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு. அப்போ இந்த இடத்துல வந்து பேங்க்ல இருந்து கேஷ் வெளியில போகுது தானே? அப்போ என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். டேட் என்னது? 10/1/2017. பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கவுண்ட். அதாவது டெபாசிட்டட் வித் த பேங்க். நீங்க பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணீங்கன்னா என்ன டெபாசிட் பண்ணுவீங்க? கேஷை டெபாசிட் பண்ணுவீங்க. அப்போ கேஷ் வந்து உங்க கையை விட்டு வெளியில போகுது. வெளியில போச்சுன்னா என்ன? கிரெடிட். உள்ள வந்துச்சுன்னா டெபிட். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பேங்க் உள்ள வந்திருக்கா, பேங்க்னு போட்டிருக்கோம். கேஷ் வெளியில போயிருக்கா, கேஷ் வந்து கிரெடிட்ல போட்டிருக்கோம். என்ட்ரி புரியும் நினைக்கிறேன். அமௌண்ட் எவ்வளோ? 15,000. ஓகே, நெக்ஸ்ட் நரேஷன் எழுதணுமா? being check received from Ramu deposited with bank. ஓகேவா? நீங்க நரேஷன் ஃபுல்லா எழுதிக்கோங்க. நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 5 இதை ரீகால் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
கமன்ஸ் பிசினஸ் வித் கேஷ். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப யாரோடது வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க? ஹரியோடது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரூபீஸ் 15,000. நரேஷன் எழுதிக்கோ, டேட் எழுதிக்கோ, எல்லாம் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா purchased goods from சுபாஷ் ஆன் கிரெடிட். ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்றீங்க, சுபாஷ் இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்ப சுபாஷ் இருந்து பர்ச்சேஸ் பண்றது வெளியில தானே போகுது, அதனால என்ன பண்ணிருக்கோம், அவங்கள கிரெடிட்ல போட்டுருக்கோம். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட், அதனால பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைட்ல போட்டுருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சுபாஷ் அக்கௌண்ட் ரூபீஸ் 20,000. ஓகே. சோல்ட் குட்ஸ் டு ராமு ஆன் கிரெடிட். சோல்ட்னா என்னது? சேல்ஸ். அப்ப என்ன அக்கௌண்ட் வரும்? சேல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் கிரெடிட் சைட். அப்போ ராமுஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ரூபீஸ் 15,000. போட்டாச்சா? நரேஷன் எழுதியாச்சா? மெயினா இந்த இடத்துல நீங்க 2 போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராமு பெய்ட் த அமௌண்ட் த்ரூ செக். அதாவது ஒரு அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ணிருக்கான், எது மூலியமா? செக் மூலியமா. அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பேங்க் என்ட்ரி வந்துடும். எவ்வளோ? ரூபீஸ் 15,000. ஓகே. அப்போ என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ராமு அக்கௌண்ட். ஓகேவா? 15,000. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு இஸ் டெபாசிட்டட் வித் பேங்க். ஒரு பேங்க்ல நீங்க போய் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்க கையை விட்டு கேஷ் வெளியில போயிடும், அப்போ பேங்க் உள்ள வந்துடும். ஓகேவா? அப்போ வந்து வெளியில போச்சுன்னா கிரெடிட், உள்ள வந்துச்சுன்னா டெபிட். ஸோ ஆப்வியஸ்லி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ரூபீஸ் 15,000. நரேஷன் எழுதிக்கிங்களா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் 5க்கு போகலாம். நெக்ஸ்ட் டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15/1/2017. ஓகே. என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கோபால். ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்தை கோபால்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட். ஸோ அதை யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா? கோபால். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபால்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ? ரூபீஸ் 10,000. நரேஷன் எழுதணுமா? பீயிங் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கோபால். ஓகே. நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 18/1/2017. என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ராப்பர்ட்டாஸ் ரெசிடென்ஸ். அப்போ பெய்ட் ரெண்ட் அப்படின்னு மட்டும் ஒரு என்ட்ரி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுருவோம் இல்லையா? இங்க ப்ராப்பர்ட்டார் ரெசிடென்ஸ் கொடுத்துருக்கறனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்துடும். ஓகேவா? அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். புரியுதாடா? டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே. அமௌண்ட் எவ்வளோ? ரூபீஸ் 10,000. சாரி, ரூபீஸ் 1,500. நரேஷன் எழுதுறமா? பீயிங் பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ராப்பர்ட்டாஸ் ரெசிடென்ஸ். நான் பீயிங்னு போட்டு டாட் இருக்கிறேன், நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 20th என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா paid Gopal in full settlement after deducting 5% discount. அதாவது அமௌண்ட்டை அவங்க வந்து பெய்ட் பண்ணும்போது ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ 5% வந்து டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ட்ரி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்கா? கோபால். யார் கொடுத்துருக்கா? கோபால் கொடுத்துருக்காங்க. என்னவா கொடுத்துருப்பாங்க? பெய்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேஷ். ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்காங்க? கோபால் தான் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. பெய்ட்னா என்னது? கேஷ். நான் ட்ரிக்கா சொல்லி தரேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பெய்ட்னா என்னது? கேஷ். அப்போ கோபால் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? 2 என்ன வரும்? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ கோபாலோட அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ? இங்க அமௌண்ட் கொடுக்கல. இங்க எங்க வந்து கோபால் அப்படிங்கிற பேர் இருக்கு? இதோ இந்த சம்ல இருக்கு. கோபால் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபீஸ் 10,000. அப்ப டேட் என்ன? 20/1/2017. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி எழுதலாம். ஃபர்ஸ்ட் கோபால் வந்து ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அதாவது கோபால் அக்கௌண்ட் டேட்டா ஃபுல் செட்டில்மெண்ட் 10,000 பண்ணிட்டாரு. ஓகேவா?
இப்போ இதுல புதுசா 5% என்ன வந்திருக்கு, டிடக்ஷன் வந்திருக்கு. அப்ப நம்ம 5% டிடக்ஷன் போடணுமா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேஷா கொடுத்துருக்காங்க இல்லையா, டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்குள்ள சம் போடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்? 5%. எவ்வளோ நம்ம கையில் அமௌண்ட் இருக்கு? 10,000. அப்போ 10,000 into 5 divided by 100 போட்டா எவ்வளோ? ₹500. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 500. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000ல 500 போயிடுச்சு அப்படின்னா 9,500. அப்போ கேஷ் எவ்வளோ? 9,500. ஆப்வியஸ்லி நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 10,000 வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட என்ட்ரி கரெக்ட். ஓகேவா? இப்போ நரேஷன் போட்டுக்கலாமா? பீயிங் ஸ்டார்ட் பண்ணி நரேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, திருப்பியுமே நான் இதை சொல்றேன். 10,000 வந்து வச்சிருக்காரு, 5% வந்து டிஸ்கவுண்ட். நான் இந்த சைட்ல எழுதி போட்டுக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 10,000 வச்சிருக்காரு, 5% வந்து டிஸ்கவுண்ட், அப்போ 500. ஓகே, இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 10,000ல 500 போயிடுச்சு அப்படின்னா 9,500 கேஷ். ஓகேவா? இந்த உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 25/1/2017. சரி, ஓகே. இந்த என்ட்ரி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டா இருக்கு. பெய்ட் சுபாஷ் ₹4,500 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ் 250. அப்போ இந்த அக்கௌண்ட் வந்து ஈஸியாக போடலாமா? யார்கிட்ட பெய்ட் பண்ணியிருக்காங்க? சுபாஷ்ட பெய்ட் பண்ணியிருக்காங்க. என்னவா பெய்ட் பண்ணியிருக்காங்க? கேஷாக பெய்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்னது டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து தேர்டாக வந்துடணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படி தானே? சுபாஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சுபாஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு, அதாவது பெய்ட் சுபாஷ் ₹4,750. சும்மா ஜஸ்ட் பெய்ட் சுபாஷ் ₹470. நீங்க என்ன என்ட்ரி போடுவீங்க? சுபாஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடுவீங்களா? ஆஸ் யூஷுவல். அது இது இங்கேயுமே பாருங்க. பெய்ட் கோபால் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் கோபால் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடுவீங்களா? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கனால டிஸ்கவுண்ட் நம்ம எக்ஸ்ட்ராஸா எடுத்துட்டு வந்துக்கிறோம். ஓகேவா? ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ சுபாஷ் அக்கௌண்ட் டேட்டா டு cash account to discount received. Okay, to discount received. இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கேஷ் எவ்வளோ? ₹4,750. ஓகே, அண்ட் தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் எவ்வளோ? ₹250. ஆப்வியஸ்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? ₹5,000. ஓகே, இதான் உங்களுக்கு ஆன்சர். ₹5,000. ஓகே, பீயிங்னு போட்டு நரேஷன் எழுதி. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி பார்ப்போமா? இப்போ லாஸ்ட் என்ட்ரி போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? 15 டேட் போட்டாச்சா? ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் கோபால் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ் எப்பவுமே ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட் சைட். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? கோபால். அப்போ கோபாலுக்கு பர்ச்சேஸ் பண்ணது என்ன பண்ணுது? வெளியில போகுது. அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கோபால் அக்கௌண்ட் ₹10,000. ஓகேவா? இப்போ நம்ம இது எல்லாமே கரெக்டாக போட்டோமோ? அப்போ இது வந்து கரெக்ட். நரேஷன் எழுதிருக்கோம், டேட் போட்டிருக்கோம், அமௌண்ட் காலம் கரெக்டாக போட்டிருக்கோம், டெப்டார் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ரெசிடென்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரொப்ரைட்டர் ரெசிடென்ட் வந்ததுனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்துடும். ஓகே, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ₹1,500. நெக்ஸ்ட் பெய்ட் கோபால் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப்டர் டிடக்டிங் 5% டிஸ்கவுண்ட். பெய்ட் கோபால்னா நீங்க என்ன என்ட்ரி போடுவீங்க? கோபால் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடுவீங்களா? எக்ஸ்ட்ரா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். கோபால் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஓகேவா? எவ்வளோ டோட்டலா? ₹10,000. எவ்வளோ கேஷ் எவ்வளோ? நெக்ஸ்ட் 10,000க்கு 5% போட்டா 500 வந்திருக்க. 10,000ல 500 மைனஸ் பண்ணா 9,500. அது அந்த இடத்துல போட்டிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெய்ட் சுபாஷ் என்ன அக்கௌண்ட் வரும்? சுபாஷ் அக்கௌண்ட் டெப்டா டு கேஷ் அக்கௌண்ட். எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ரிசீவ்னால டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டிருக்கோம். ஓகேவா?
ஸோ 470யும் 250 ஆட் பண்ண எவ்வளோ 5000. அதுதான் சுபாஷோட அக்கௌண்ட்டுக்கு நேராக வந்துடும். இப்போ லாஸ்ட் என்ட்ரியை பார்த்தலாம். லாஸ்ட் என்ட்ரிக்கு டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 28/1/2017. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து அமௌண்ட் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. பெய்ட் பை கேஷ் அப்படின்னா என்ன, எல்லாருமே வந்து காசு கட்டிட்டாங்க. ஓகேவா? வேஜஸ்க்கு வந்து 500 கட்டிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு 300 கட்டிட்டாங்க, அண்ட் தென் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்க்கு 1000 கட்டிட்டாங்க. அப்போது எல்லாமே கட்டும் போது காசு என்ன பண்ணுது, உங்களை விட்டு வெளியில போயிடுது. அப்போ என்ன வரும், கிரெடிட் சைடு வந்துருமா கேஷ், அப்போ டு கேஷ்னு வந்துடும். அப்படிதானே? இப்போ என்னென்ன கட்டியிருக்காங்க, வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா rupees எவ்வளோ, wages எவ்வளோ rupees 500, and then electricity charges data rupees 3000, and then என்ன இருக்கு, trade expenses data to cash account வந்துடும். ஓகேவா? data to cash account. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது 1000. இப்போ கேஷ் அக்கௌண்ட் போடணுமா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் என்னது கேஷுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 3000 + 1000 400, 3000 + 1000 4000, 4000 + 500 4500. ஓகேவா? நரேஷன் எழுதிடணும், பீங்னு போட்டு நரேஷன் எழுதிருங்க. நான் ஷார்ட்டாக எழுதிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த என்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.